ஒரு ஃபிளாட்ல ஒரு குட்டி பொண்ணு போனை வச்சு ஒரு கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மா வந்து போனை வச்சுட்டு படிக்க ஆரம்பி அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனாங்க. அப்ப கொஞ்சம் நேரங்கள் போகுது. அந்த பொண்ணோட அம்மாவோட பாஸ் வந்து அந்த போனுக்கு வந்து கால் பண்றாரு. அப்ப உடனே அந்த பொண்ணு கிட்ட இருந்து அந்த போனை வாங்கி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடறா, எனக்கு போன் வேணும் வேணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா தொல்லை தாங்க முடியாம போனை கொடுத்துட்டு அப்படியே அந்த பொண்ணை வந்து கீழ் ஃப்ளோருக்கு வந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ சைட்ல அந்த வீட்டுக்கு புதுசா ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்து வந்திருப்பாங்க. அப்ப அவங்கள பார்த்து இந்த பொண்ணோட அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தடவை நீங்க எங்க வீட்டுக்கு டீ குடிக்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்வைட் பண்றாங்க. இவங்களும் வந்து ஒரு நாள் டீ குடிக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த பையனும் இந்த குட்டி பொண்ணை கூட்டு போய் அவங்கிட்ட இருக்க ஒரு சில டாய்ஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் விளையாடு, அதுக்கப்புறம் நம்ம புக்ஸ் படிக்கலாம் அப்படின்றான். ஆனா அந்த பொண்ணு அந்த டாய் எல்லாம் எடுத்து வீசிட்டு எனக்கு போன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கா. அப்ப அந்த பையனும் அவங்க அம்மா கிட்ட போய் அந்த விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்ப இந்த பொண்ணு ரொம்ப அழுதுட்டு அந்த பையனோட அம்மாவோட போன் சார்ஜ் இருக்கும்போது அந்த பொண்ணை தூக்கி அந்த போனை எடுத்து இடுப்புல சொருவிட்டு அவங்க அம்மாவோட சேர்த்து அப்படியே வீட்டுக்கு வந்து போயிடுறான். வீட்டுக்கு போய் அந்த போன்ல ஜாலியா கேம் விளையாண்டுட்டு இருக்கா. இப்ப அந்த பையனோட அம்மா அவங்க போனை தேடிட்டு இருக்கும்போது சார்ஜ் போட்டிருந்தா அந்த போன் அந்த இடத்துல இல்ல. யார் இந்த போன் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப தேடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் ஒரு ஐடியா சொல்றான். நம்ம நேரம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அவங்க அம்மா போன்ல இருந்து ஒரு கால் பண்ணோம் அப்படின்னா நம்ம போன் எங்க இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போன் அவங்க கால் பண்றாங்க. ஆனா கால் பண்ணும்போது அவங்க வீட்டுல வந்து ரிங் அடிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதை பார்த்ததுமே அந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, நீ திருடிட்ட போன் அப்படின்னு. சோ அதுக்கப்புறமா அந்த பையனோட அம்மா வந்து பசங்க எப்பவுமே வந்து போன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க, நம்ம சின்ன வயசுல இருந்து கொடுத்து பழக்கிறதுனால தான் அவங்க பெரிய அளவு வரும்போது நம்ம கிட்ட இருந்து போனை வாங்கிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மாவும் தான் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணும் தான் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் கிட்ட போய் சாரி கேட்கிறா. சோ அப்படியே இந்த ஒரு ஷார்ட் பிலிமே வந்து முடிக்கிறாங்க.